ஹாய் சிந்து. ஹலோ. குட் மார்னிங். மார்னிங். சிந்து, காலேஜ் டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? வேலையெல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ப்ரிசைட் பண்றதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி கூப்பிடலான்னு இருக்கோம். வெரி குட். ஆமா, இந்த வருஷம் உங்க ப்ரோக்ராம் என்ன? ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது எந்த அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் சூட் ஆகும் எனக்கு தெரியல. அத நீதான் மேடையில படிக்கணும். நானா? நோ நோ, உங்க கவிதை நீங்க தான் படிக்கணும். இல்ல, மேடைனா எனக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்தி. எத்தனை நாளைக்கு இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்ப? குட் மார்னிங். குட் மார்னிங். சௌக்கியமா இருக்கீங்களா? நாமெல்லாம் வருங்கால டாக்டர்கள், அடுத்தவங்க சௌக்கியத்தை பத்தி தான் விசாரிக்கணும். அது சரி, நம்ம மாதிரி டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு கூச்சம் இருக்கலாமா? கூடாது. இருக்குதே, ஏகப்பட்ட கூச்சம் வச்சிருக்கான். இங்க பாருங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவா சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறானே, உடனே தட்டிடுவான். ஏய், நீயா சொல்லிடுறியா இல்ல உன் சார்பா நான் சொல்லவா? இப்ப வேணாங்கிறியா? என்னது? பண்ணல, அவன் வளர்றான். வளர்றானா? உண்மையை சொன்னா வளர்றானா? ஆமா, நான் வளர்றேன் சில நேரங்கள்ல. நம்ம ப்ரொஃபசர் மாதிரி. ஆமா, உங்க செட்ல இன்னொருத்தர் எங்க காணோம்? யார் அது? ஓ, சதீஷா? அவன் வேற எங்க இருப்பான்? பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருப்பான். அவன் ஒருத்தன் ஏன் தான் கடவுள் கொடுத்த உடம்பை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறானோ தெரியல. என்னடி பிராக்டிஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே. அங்க பாத்தியா, சதீஷ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய், how are you? ஃபைன், thank you. சதீஷ், இந்த வருஷமும் நீங்க தான் காலேஜ் சாம்பியனா வரணும். முயற்சி பண்றேன். முயற்சி பண்றது இல்ல, கண்டிப்பா நீங்க தான் வரணும். என்ன இவ்வளவு கண்டிப்பா சொல்றீங்க? இல்ல, நீங்க காலேஜ் சாம்பியனா வரணும். அந்த ராஜுவோட பேரஞ்ச முகத்தை பார்த்து நான் கை கொட்டி சிரிக்கணும். இல்லனாலும் அவன் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும். அதுலயும் உங்களை பார்த்துட்டா கேட்கவே வேணாம். ஈட்டி எரிச்சுன்னா மாடு விரட்டி இருக்கான் பாருங்க. இது வேண்டாம், நம்ம லெவலுக்கு இது ஒத்து வராது. அப்படிங்கும்போது என்னடா எழுதியிருக்க? இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா. என்னடா வரி இது? இது கைய வீசிவா கால வீசிவான்னு அவ என்ன கவாத்தா பழகுறா? மறைமுகமா லவ் லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கணும்டா. நீ கவிதை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிற. அவ கேட்டா தன்னைத்தான் வர்ணிக்கிறான்னு அவளுக்கு மட்டும் புரியணும், வேற யாருக்கும் புரியக்கூடாது. பொதுவா நீ கவிதை எழுதுனா யாருக்கும் புரியாது. இது குறைந்தபட்சம் அவளுக்கு மட்டுமாவது புரியணுங்கிற. எங்கேயாவது ஒரு இடத்துல அவ பேரை சேர்த்து விடுறா. அவ பேரை ஸ்ட்ரைட்டா சொல்லக்கூடாதுடா. ஸ்ட்ரைட்டா பேர் சொல்லக்கூடாதா? அவ பேரு சிந்து. இதை எழுதிக்க. சிந்து நதியின் இசை. இது பாரதியார் பாட்டுடா. ஓஹோ, அவர் நமக்கு முந்திட்டாரா? இப்படி வச்சுக்க. நான் ஒரு சிந்து. என்ன தலையை கவுந்துட்டான்? இது சினிமா பாட்டு. விட மாட்டாங்களே. கிளாஸ கிழவை. இதையா? இது வெறும் கிளாஸ் இல்லடா, கற்பனை தடாகம். கவிதை எழுதும் போது இதை அடிச்சாதான் கற்பனையே புரளும். கவிதை எழுதுறோம் நான்டா. இருக்கட்டுமே, பார்ட்டி ஆரம்பிக்கும் போது பார்த்தது இல்லையா நீ? Cheers for your health அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க குடிச்சிருவானுங்க. அது மாதிரி for your கவிதை நான் குடிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது பெரிய விஷயம். கவிதை எழுதிக்கிட்டு இருக்கோம், உனக்கு புரியாது. ஆமாமா. சாப்பிடுறியா? உருப்படவே மாட்டீங்கடா. மேதைகள் சொன்னா கேட்க மாட்டீங்களே. ஆஃப் ஆயிடுச்சா? டேய், மிச்சம் இருக்குடா. நான் கவிதையை கேட்டேன்ப்பா. ஓஹோ. டேய், லுங்கிய பாத்தீங்களா? என்னடா இது? கற்பனை ஊத்து பெருக்கெடுத்து வரும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படா கவிதை வரும்? லுங்கிய பாத்தியா, இங்கேயே பாத்தியா? நீ இது வரைக்கும் தான் எழுதியிருக்க? அடுத்த வரி. டேய், இது ஏன் லுங்கி தானே? ஆமா. இப்ப என்னன்ற? டேய், நான் குளிக்கிற லுங்கிய கூடா. குளிக்கிறதுக்கு தண்ணி தான் வேணும், லுங்கி தேவையில்லை. நீ என்ன இப்ப நீ குடுக்க போறியா இல்லையாடா? ஆதாம் என்ன லுங்கியோட அலைஞ்சா? அது நீ அடுத்த வரைக்கும் வா.
அடடே, வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். நீங்க கோர்ட்டுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா. அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்புறம் இவங்க யாருன்னு தெரியுதுங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் மறந்து போயிருப்பீங்க. நம்ம கோபாலசாமியோட அண்ணன் பொண்ணை கட்டினவரு. நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோம். அப்படியா? ஒரு விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அட அவங்க நம்மவங்க தான். நீங்க இன்னாருன்னு விஷயத்த சொன்னாலே அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல நீங்களும் வரணும்னு சொன்னாங்க. அதான் வந்து. சொல்லுங்க. இல்ல நம்ம தம்பி ஒரு அடிதடி கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான். அது என்னமோ வெட்டு குத்துன்னு போயிடுச்சான். அந்த கேஸ் உங்க கோர்ட்ல தான் நடக்குதான். அதான் உங்களை பார்த்து. நீங்க லட்சுமியை சந்திக்கணும்னா இங்க வரலாம். ஜட்ஜை சந்திக்கணும்னா இங்க வர வேண்டாம். நீங்க போலாம். இல்ல வேற இடம்னா நாங்க. நீங்க போகலாம். ஒரு நிமிஷம் கூட எடுத்துட்டு போங்க. குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்ன முழிக்கிற டவுட்டா? நோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரியவருக்கு சந்தேகம் வருமேங்கிறதுக்காக கூட வர்றேன். இவர் இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே சார். இவர் ஆப்சர்வேஷன்ல வைக்கணும்ப்பா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன வீராசாமி, எப்படி இருக்கீங்க? நீங்க தானே தினம் என் உடம்ப டெஸ்ட் பண்றீங்க. நீங்க தான் சொல்லணும். இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இவர் யமனையே எட்டி பார்த்து வந்துட்டாரு. இந்த நிமிஷத்திலிருந்து குடியை நிறுத்தினா கூட இவர் பொழைச்சுக்குவார். பிகாஸ் the liver cells have remarkable power for regeneration. Even the damages already done to his liver can get repaired. But all depends upon Veerasami's good conduct. Doctor sir, I have got plenty of good conduct certificates. You want to see it? I will show you. சார் அசத்திட்டீங்க சார். எங்களை விட இங்கிலீஷ் நல்லாவே பேசுறீங்க. இங்கிலீஷ் என்ன? தேசிய மொழியில 4-5 மொழி தெரியும். 20 வருஷம் மிலிட்டரி சர்வீஸ். இவ்வளவு நல்லா பேசுறீங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிபாயிட்டீங்களே. அடிமை இல்ல சார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். கொஞ்ச நாள பழகினா உங்களையே என்னால மறக்க முடியலையே. 20 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சே, மறந்துட முடியுமா சார்? விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர். என்னப்பா சதீஷ், காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு? என்ன கேட்டா செக்ரட்டரி இருக்காங்க, அவங்களுக்கு கேளுங்க. என்னம்மா, காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஹலோ சதீஷ், எப்ப வந்த நீ? ரொம்ப நேரமாச்சா? இப்பதான் காலேஜுக்கு போன் பண்ணதா சொன்னாங்க. உடனே புறப்பட்டு வந்துட்டேன். டிஃபன் சாப்பிட்டியா? இல்லம்மா. கண்ணையா, அம்மா சதீஷ் வந்ததை நீ பாக்கலையா? பார்த்தனம்மா. அப்புறம் அவனுக்கு சாப்பிட ஒண்ணும் கொடுக்கல? கேட்டம்மா, நீங்க வந்த உடனே சாப்பிடறேன்னு சொன்னாரு. தம்பிக்கு இல்லாத டிஃபனா இப்ப கொண்டாரம்மா. என்னம்மா அவசரமா வர சொன்னீங்களாமே? நல்லா இருக்கு. உள்ளூர் ஹாஸ்டல்லயே இருந்துகிட்டு வாரத்துல ஒரு தடவை கூட பார்க்க முடியலன்னா எப்படி? இல்லம்மா, காலேஜ் டே வருது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த வருஷம் நான் தான் சாம்பியன். இஸ் இட்? யார் கையால கப்பு வாங்க போறேன் தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி கையால. சரி சரி, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும். உன்னையே நான் ஹாஸ்டல்ல சேர்த்தேன் தெரியுமா? நீ ஒழுங்கா படிக்கணுங்கிறதுக்காக தான். நல்லா படிச்சு நீ பெரிய டாக்டரா வரணும் சதீஷ். அதான் என் ஆசை. கவலையே படாதீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம்பா. இந்த உலகத்திலேயே எனக்கு நீ, உனக்கு நான், அதுதான் நம்ம நிலைமை. சொல்ல போனா வாழ்க்கையே நமக்கு ஒரு சவாலா போச்சு. ஏமா, இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா? ஏன், என்ன படிக்கிற கேளுங்க. மிஸ்டர் ராஜசேகர், டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். நானும் படிச்சேன். இந்த ஊருக்கு மாத்தலாய் வந்திருக்காரு. ஏன் சதீஷ், உனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா? ஏமா அப்படி கேக்குறீங்க? இல்ல, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பாக்குறதுனா போய் பார்த்துட்டு வா. இல்லம்மா, நான் என்னைக்கு அம்மா பிள்ளைதான். ஸ்கூல் டேஸ்ல உன்னுடைய பிடிவாதத்துக்கும் முரட்டு குணத்துக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் லாய்க்குன்னு சும்மா வேடிக்கையா சொன்னோம். கடைசியில அதுவே நிஜமாயிடுச்சு. நானும் ஆசைப்பட்டு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். ஆனா இப்பெல்லாம் ஏன்டா இந்த உத்தியோகத்துக்கு வந்தோம்னு இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, எங்க ஒழுங்கா கடமையை செய்ய விடுறானுங்க. காக்கா அப்படின்னு தான் காலம். நேர்மையா நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்ணா பின்னா அங்கே எங்கே மாத்தி விட்டுறானுங்க.
நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படியோ இந்த தடவை இங்க மாத்தலாய் வந்தால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அட போப்பா, உன்ன மாதிரி நானும் ஒரு டாக்டர் ஆயிருக்கலாம், லைஃப் ஆது பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இங்க மட்டும் என்ன வாழ்தான், நாங்க பண்ற பாரு எங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்புறம் இந்த வருஷம் எங்க மெடிக்கல் காலேஜ் ஆனுவல் ஃபங்க்ஷன் நீ கலந்துக்கிற. உன்னை கேட்காமல உன் பேர் இன்விடேஷன் போட சொல்லிட்டேன். என்னப்பா நீ அன்னைக்கு என் ப்ரோக்ராம் என்னவோ ஏதோ. உன் ப்ரோக்ராம் பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ கண்டிப்பா வர. பிரிசைட் பண்றது யார் தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லக்ஷ்மி, ஓ மிஸ்ஸஸ். டேய், இந்த வருஷம் இங்க காலேஜ் சாம்பியன் யார் தெரியுமா? உன் பையன்டா சதீஷ். எனக்காக வராட்டாலும் உன் பையன் பரிசு வாங்குற அந்த ஆனந்தமான காட்சியை பார்க்கறதுக்காவது வரா. அப்புறம் இன்விடேஷன் பிரிண்ட் ஆன அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே? நீ ஏன்டா இன்னும் தூங்கல? அப்பா வந்து முத்தா குத்தா தான் தூங்குவேன். அவர் வந்தா பேசின உத வாங்குவேன். இப்ப டைம் ஆயிடாச்சு, 12 ஆகுது, இன்னும் ஒரு வரல. நல்ல போலீஸ் உத்தியோகம். அப்பா வந்து அவர்கிட்ட பேசக்கூடாது. ஹாய் சதீஷ். சதீஷ் பையா. லக்ஷ்மி. லக்ஷ்மி பையா, என்னது கூட்டணி அமைச்சுக்கிட்டு 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? சாக்லேட். அப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னல. இந்த பாரு, அவன் அப்பா பிள்ளை. இந்த செட்டப்லாம் இங்க நடக்கா தெரியுமில்ல? நல்ல அப்பா. எனக்கு உண்டு, லட்சுமி குடிக்கலாமல. கொடுக்க வேண்டியது கொடுத்து பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம். என்னங்க? ஓ, பே லேட்டரா? ஆனா அதுக்கு வண்டி உண்டு. என்னங்க அது? போதும். 2 தோசை தானே வச்சேன். எனக்கு டைம் ஆச்சு. எனக்கு கூட தான் கோர்ட்டுக்கு போய் டைம் ஆச்சு. உன் வேலையும் ஒண்ணா? என்ன நீ ஜாலியா 11 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துருவ. நான் இப்போ போனேன், இப்போ வருவேன் தெரியாது. ஏண்டா கண்ணா? ஆமா ஆமா, நல்லா ஆமா போடு. சரியான அப்பா புள்ள. மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றீங்களா? கொடுத்து அனுப்பணுமா? கொடுத்து அனுப்பிச்சிட்டா பெட்டர். குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? சினிமா கூட்ட தகராறு விஷயமா அந்த பாபு பையல ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களே, அவன் வரமாட்டேன்ட்டான் சார். வரமாட்டேன்ட்டானா? அவனுக்கு அவ்வளவு தும்புற? ஊர்ல இருக்க பெரிய பணக்காரங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏதாவது கேஸ் நடந்தா ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு லாயர் கிருஷ்ணதாஸ் வேற இருக்காரு. கிருஷ்ணதாஸ்? இந்த வக்கீலுங்களே சார், எதுவும் சொல்லிடாதீங்க சார். வக்கீலுக்கும் போலீஸுக்கும் எப்பவுமே ஆக மாட்டேங்குது. அப்புறம் இதோ ஒரு காரணமா வச்சு போராட்டம் அது இதுன்னு ஆரம்பிச்சிட போறாங்க சார். ஆமா, இப்போ அவன் எங்க இருப்பான்? ராஜசேகரா, என்ன தைரியம் இருந்தா என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார், பில்லு சார். பில்லா? என்னடா அது? எல்லாமே புதுசா இருக்கு. அவன் என்னடான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குறான், நீ என்னடான்னா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்கற. ஆட்சி மாறிடுச்சா? பேப்பரை பாக்கலீங்களா? பாபு சரித்திரத்துல பணம் கொடுத்து சாப்பிட்டதுலடா. என்னடா பாக்குற? சரித்திரங்கள் சந்திக்கின்றன. எப்படி உன் சரித்திரத்துல பணம் கொடுத்து சாப்பிட்டது இல்லையோ, அதே மாதிரி ஏன் சரித்திரத்துல ஒன்ன மாதிரி ரவுடி பசங்களை விட்டதில்லை.
எந்திரா எந்திரா.